நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒருத்தர் சஹாபி வந்தார், காணாமல் போய்விட்டார். என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு கன்சு சொல்லி கொடுத்தார்கள். என்னுடைய மகனை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள், அர்ஷில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களின் ஒரு கதவு தான். அந்த கதவை சொல்லிக் கொடுத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லுங்கள், உங்கள் மகன் திரும்பி வருவான் என்று சொன்னார்கள். யாருக்கும் தெரிஞ்சதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, என்ன சிரமம் வந்தாலும் சரி, ஏதாவது பொருள் தொலைந்து போய்விட்டா, பையன் தொலைஞ்சிட்டான், சொத்து ஏதாவது தொலைஞ்சு போச்சு, நகை தொலைந்து போயிட்டு, ஏதாவது ஒன்று நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டால் ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படி ஓதினார்கள். குறைஞ்ச காலங்கள் தான் ஓதினார்கள். காலத்திற்கு பின்னால் இரவு காலங்களிலே கதவு தட்டப்படுகிறது. திறந்து பார்த்தா மகனார் வந்துட்டார். மகனை புடிச்சிட்டு போய் ஒரு ஆட்டு பட்டியல என்ன செஞ்சுட்டாங்க, அடைச்சிட்டாங்க. அப்படியே இருந்தார் ஒரு 10-15 நாள் ஆட்டு பட்டியலே இருந்தார். ஆடு கூடயே இருந்தார். அவரு 4 பேர் பாதுகாப்பு, இவர் தப்பி வந்துடக்கூடாது. இவங்க லாஹவுல ஓதிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதுகாவலர்கள் எல்லாம் மது குடிச்சிட்டு படுத்துட்டானுங்க. தப்பி ஓடி வந்துட்டார். கதவை தட்டும் பொழுது வாப்பா கதவை திறந்துட்டு பார்த்தா பின்னாடி என்னப்பான்னு கேட்கிறாரு. பின்னாடி அவர் அப்பதான் திரும்பி பார்க்கிறார். அந்த சஹாபியினுடைய மகனார் திரும்பி பார்க்கிறாரு. பின்னாடி 4000 ஆடு நிக்குது. ஆட்டுப்பட்டியில அடைச்சி வச்சுட்டாங்க. இவர் எந்திரிச்சு ராவோட ராவா புறப்பட்டு ஓடி வருற நேரத்துல அந்த ஆடுகள் என்ன நினைச்சிச்சு, எஜமான் ஓடுறாரு நாமளும் போவோம், பின்னாடியே வந்துருச்சு. அவர் திரும்பியே பார்க்கல. வீட்டுல கதவை தட்டி திரும்பி பார்த்தா 4000 ஆடுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை போய் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். நாயகமே, என் மகன் கிடைத்து விட்டான், கூடவே 4000 ஆடுகளும் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னாங்க, லா ஹவுல, என்ன வேலை செஞ்சிச்சு பாத்தீங்களா?